ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரி டே அன்னைக்கு எப்படி வந்து சிம்பிளாக ட்ரேட் பண்ணலாம், சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அவுட் ஆஃப் த மணி எல்லாமே ஜீரோ ஆகிடும். அவுட் ஆஃப் த மணி மீன்ஸ் இந்த கான்ட்ராக்ட் 43,500 இருக்கா, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதெல்லாம் இந்த மணி. ஸோ இதில் கீழே இங்கேயும் புட் ஆப்ஷன்லேயும் இங்கே இருக்கிறது எல்லாம் இந்த மணி. ஸோ அப்போ இந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 54 ரூபா இருக்குது, 28 ரூபா இருக்குது, 15 ரூபாலெல்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் ஈவினிங் மார்க்கெட் எந்த ஏரியாவில் க்ளோஸ் வைக்குதோ அதை பேஸ் பண்ணி இது எல்லாமே என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நீங்கள் என்ன தான் ஆர்டர் எடுத்திருந்தாலும் மார்க்கெட்டில் ஹெவி வால்டிலிட்டி இல்லை, மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த ஏரியாவில் தான் என்ட்ரு ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பை எடுத்துருக்கீங்க. சாயங்காலம் மார்க்கெட் 3 மணி ஆகும்போது அந்த ஏரியாவில் தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஓவரால் லாஸில் தான் இருப்பீங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே. ஸோ டைம் டிகே வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ இதனால் வந்து ஆப்ஷன் பையர்ஸுக்கு எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ட்ரேட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்படி மூவ் ஆகணும்னா நல்ல ஒரு கொஞ்சம் ஹெவியாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும்போது எடுத்திங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்லோ மூமெண்ட்டில் எடுத்திங்கன்னா லாஸ் ஆகும். சரியா, இதான் அந்த ரூல். சரி, அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எப்படி ட்ரைல் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான் கைஸ். மார்க்கெட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, எந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இப்போ லைட்டாக அப் ஆகிட்டுருக்கு. சரியா, ஸோ அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இதான் இன்றைக்கி வந்து இங்கே மார்னிங் இங்கே வர போயிட்டு வந்துருக்கு. ஸோ இருந்தாலும் அடுத்த லெவல் இந்த லெவல் தான் போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து இதை தாண்டி போகாது, இன்றைக்கி மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் மார்க்கெட் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த லெவல் என்னன்னு பார்க்கணும். 43,600 சம்திங். ஸோ அப்போ 43,600 போய் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். இன்றைக்கி ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ண லெவலுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சு, அதாவது இந்த லெவல்ஸுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து 43,600 கான்ட்ராக்ட் வந்து ஜீரோ ஆகிடும். 600க்கு மேலே உள்ள எல்லாமே ஜீரோ ஆகிடும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 43,600, 700, 800 இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ ஆகுதுன்னா என்ன, அதை எப்படி நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் பெனிஃபிட்டாக எடுப்போம்னா, நம்ம செல் தான் எடுப்போம். ஸோ இப்போ 54 ரூபா இருக்குது. ஸோ அப்போ 43,600 நீங்கள் வந்து செல் அடிக்கிறீங்கன்னா 54 ரூபாய்க்கு எடுப்பீங்க. சரியா, ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், 54 × 25 ஒரு லாட் எடுத்திங்கன்னா 1,350 ரூபா ப்ராஃபிட் வரும் இன்றைக்கி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் முடிஞ்சுன்னா. ஸோ அப்போது இதில் நம்ம சேஃபாக எங்கே ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மேலே டாப்பில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து சேஃப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்நார்மலாலாம் மூவ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும். கடைசி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 200-300 பாயிண்ட் அப் ஆகலாம், சடனாக அப் ஆகலாம். இப்போ கூட நான் எடுத்த ஆர்டர் பாருங்கள், இந்த ஆர்டர்லாம் வந்து நான் வந்து 43,700 எடுத்திருக்கேன். சரியா, 43,700னா இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே இந்த லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து இன்றைக்கி போகாது அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இவ்வளோ நேரம் காலையில் எடுத்த ஆர்டர். ஸோ இவ்வளோ நேரம் அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 700+ வந்து போயிட்டு இருந்து. சரியா, ஸோ ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, ஒரு கேண்டில் சடனாக அப் ஆகுது. இது கண்டினியூவாக அப் ஆகிட்டே போகுது. ஆனால் இந்த 43,700 தாண்டி போகலை, இந்த லெவல் வரைக்கும் போய்கிட்டு திரும்பவும் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி நின்னால் கூட ஓகே தான். 43,700க்கு மேலே போகாமல் இருந்தாலே இந்த கான்ட்ராக்ட் வந்து ஜீரோ ஆகிடும். ஜீரோ மீன்ஸ் நான் வந்து என்ட்ரி எங்கே எடுத்திருக்கேன், 52 ரூபாவில் எடுத்திருக்கேன். இந்த 52 ரூபா ஜீரோ ஆகிடும். இப்போ 37 ரூபா போயிட்டுருக்கு. சரியா, ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,052 ரூபானா எவ்வளோ ப்ராஃபிட், 52 × ஒரே ஒரு லாட்டு தான் எடுத்துருக்கேன். சரி, நான் அது ப்ராக்டிஸ் பர்பஸ் பண்ணிகிட்ருக்கனால ப்ராஃபிட் புக் பண்ணாமல் அப்படி சும்மா ரன்னிங்கில் விட்டே பண்ணிகிட்ருக்கேன். 1,300 ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ இதான் வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம், சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் ட்ரைட் பண்ணுறீங்க, எனக்கு இப்போ 700 ரூபா ப்ராஃபிட் இருந்து அதை வந்து புக் பண்ணிக்கலாம். திரும்ப அப் ஆகும்போது கூட நீங்கள் வந்து திரும்பவும் செல் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம். ஓவரால் நமக்கு வந்து நம்ம எடுத்த கான்ட்ராக்டை தாண்டி முடியக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபாக வந்து எடுத்துக்கலாம். சரி, அப்போ இது மொத்தமே 1,300 ரூபா தானே இந்த ப்ராஃபிட் வரும்னு நினைப்பீங்க. ஆமாம், எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நம்ம சேஃபாக பண்ணோன்னா 500, 1000 அந்த மாதிரி கம்மியான ப்ராஃபிட் தான் வரும். அப்போ எங்கே பண்ணால் நிறைய ப்ராஃபிட் வரும், எவ்வளோக்கு எவ்வளோ கீழே எவ்வளோ கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 43,400க்கு கீழே தான் மார்க்கெட் இன்றைக்கி வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த 43,400 கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட ப்ரைஸ் பாருங்கள் அதிகமாக இருக்கும், 161 ரூபா இருக்குது. ஸோ அப்போது எவ்வளோ ப்ராஃபிட் இன்றைக்கி வரும்,
161 ஒரு லாட்டுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய லாட்லாம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். 4000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ இன்றைக்கி இந்த கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் அவங்க நினச்ச மாதிரி இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா, கீழேனா கீழே எங்கே வேணாலும் போகலாம், ஆர் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ ஓவரால் இந்த இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறதுனாலே இந்த கான்ட்ராக்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ எவ்வளோ ஆகும் நமக்கு? இந்த 161 ரூபாய் வந்து குறைஞ்சி 0 ஆகிடும். ஸோ அப்போ ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் வந்து இந்த 43,400 கான்ட்ராக்ட் எடுக்கவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் கைஸ். ப்ராஃபிட் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும். சிம்பிள் தான். ப்ராஃபிட் கம்மியாக போதும் அப்படின்னா நம்ம வந்து டாப்பில் சூஸ் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 43,700. நான் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக வந்து சூஸ் பண்ணணும்னு அங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு 3 மணிக்கு உள்ளாடி எனக்கு வந்து என் ஆர்டர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ 600 மேக்ஸிமம் 700 ரூபாய் வரைக்கும் போச்சு. சரி, அதுக்கு மேலே போகலை. அப்போது இந்த 3 மணிக்கு உள்ளாடி எனக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே நின்றுனா என்ன ஆகும்னா, டைம் டிகேனால் என்ன ஆகும்னா 1000 ரூபாய் தாண்டி போயிடும். அந்த 3 மணிக்கு மேலே கொஞ்சம் வால்டிலிட்டிலாம் வரது வாய்ப்பு இருக்கும். அந்த டைமும் மார்க்கெட் வந்து மேலே போகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சாலிடாக வந்து 1300 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஏன்னா 0 ஆகிடும் இந்த கான்ட்ராக்ட். அப்போ எப்போ லாஸ் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பாகி 3 மணிக்கு மேலே இந்த லெவல் தாண்டி போச்சுன்னா நம்ம வந்து லாஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து குறையும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க்கு நீங்கள் இங்கே பக்கத்தில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும், லாஸ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கும். இதுதான் கைஸ் இந்த எக்ஸ்பிரி டே உள்ள சிம்பிள் செட்டப். எக்ஸ்பிரி டே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா டைம் டிகே குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மூமெண்ட் வந்து வாஸ்ட்டாக வராமல் இருந்தாலே போதும், நமக்கு இந்த அப்படியே நின்னாலே போதும். ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் போகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், புக் பண்ணிவிட்டு போயிடலாம். சரியா? ஸோ அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த செட்டப் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிக்கலாம். லோ ரிஸ்கில் அதிக லாட் எடுத்து நீங்கள் இதே கான்செப்ட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது 500லேருந்து 700 ரூபா தான் மேக்ஸிமம் போகுது. ஸோ அப்போ நீங்கள் நினைப்பீங்க 700 ரூபா தான் ஒரு லாட்டுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் 1 லேக் கிட்ட ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது 700 ரூபாய்க்காண்டி எவ்வளோ 1 லேக் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா பெரிய ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் மெத்தடில் ஒரு 10-20 லாட்டுன்னு அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஒரு 20 லாட்டுன்னு வரும்போது 500 குவான்டிட்டின்னு வரும். ஸோ அப்போ 500ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் எடுத்த கான்ட்ராக்டை சொல்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருந்தது ஒரே ஒரு லாட்டு தான் எடுத்திருந்தேன். இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லாட் எடுத்திருந்தேன்னா 500 × 52 ரூபா. ஸோ 26,000 ரூபாய் இதே ட்ரேடில் நான் ப்ராஃபிட் பார்க்கலாம். சரியா? இதுதான் ரீசன். நம்ம வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், நல்லா ப்ராஃபிட் வரும். ஸோ இதே ட்ரேடு நான் இப்போ அந்த ஹை லாட்டு போட்டிருந்தாலே எனக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ இதான் கைஸ் கான்செப்ட். சிம்பிளாக வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் ட்ரேட் வந்து பண்ணலாம். அந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு ஹெவி மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஆப்போசிட்டாக போகிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா நான் போன எக்ஸ்பீரி அப்படி தான் பார்த்தேன். என்ன நடந்தது அப்படின்னா அந்த கடைசி நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய பீக்கெலாம் வந்து, ஸோ அப்படிலாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணிட்டு போகிறது பெட்டர். கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி 0 ஆகட்டும்னு பார்த்துட்டு இருக்கிறத விட கிடைக்கிற ப்ராஃபிட் ஓரளவு டீசெண்டாக இருந்ததுன்னா புக் பண்ணிட்டு போகிறது பெட்டர்.